உங்கள் உடலுக்குள்ளே ஏற்படக்கூடிய எல்லா வகையான பிரச்சனையும் இந்த பாதத்தில் அதற்குண்டான நரம்புகளை டியூனிங் பண்ணுறது மூலிமா, இயக்கம் கொடுப்பதன் மூலியமாக உங்களுக்கு வந்து அந்த ரத்த ஓட்டம் சீராகுது. பாதங்கள் பல வகைகள் இருக்குதுமா. என்னுடைய அனுபவத்தில் ஒரு 10,000 பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த 10,000 நபர்களுக்கும் இறைவன் நல்லால் ஒவ்வொரு பாதமும் எனக்கு பாடம் தெரியும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் பாதத்தில் வந்து கையை வச்சு பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு. மண்டையில் அடிபட்டிருந்தாலும் சரி, இல்லை உள்ளுக்குள்ளே அடிபட்டிருந்தாலும் அது நமக்கு தெரியாதுல்ல. ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேனாக எடுத்தால் தெரிஞ்சிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். என்னதான் நவீன காலத்துக்கு போங்க, எவ்வளோ நவீன காலம் முடியலன்னு கடைசி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வேறு வைத்தியம் பாருங்கள், நாட்டு வைத்தியம் எடுத்துக்கங்க, சித்தா எடுத்துக்கங்க, மூலிகை சாறு குடிங்கிறாங்க. இதுதான் தாய். உங்களுக்கு ஒரு சேலஞ்சாகவே போகலாம். உங்களுடைய மூளையில் என்ன மாதிரியான பாதிப்பு என்ன இருக்குது, உங்களுக்கு மைக்ரேன் அட்டாக் என்ன வலி இருக்குன்னு உங்களுடைய பாதத்தை தடவுவதன் மூலயமாகவே அதுக்குன்னு ஒரு பார்ட் இருக்குது. அதை வந்து சில நுணுக்கமான முறைகளையும் எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. சில பேர் வந்து நீ எந்த நோய்க்கு வந்தீங்களோ அது மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இது மற்ற மாற்று மருத்துவத்தில் இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அது எல்லாம் நீங்கள் சொல்லாத நோய்களையும் எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய்களையும் இதில் கண்டறிந்து நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இதில் வந்து நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி காலகட்டத்தில் பல்வேறு சிகிச்சை முறைகள் இருக்குது. அதில் பாத சிகிச்சை முறை குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க 21 வருடம் அனுபவம் மிக்க வெங்கடேஷ் ஐயா. அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். சூப்பர் ஐயா. ஐயா இப்போது நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அலோபதியாக இருக்கட்டும், இல்லை ஆயுர்வேதாவாக இருக்கட்டும், சித்தாவாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து இந்த பாத சிகிச்சை முறை அப்படின்றது வந்து பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா இதை பண்ணணுன்னா நமக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்குமா, இல்லை அதனால் வந்து நமக்கு எல்லா வியாதிகளும் குணமாகுமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து இப்போவும் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு டேப்லெட் வாங்கி போடுறேன், எனக்கு வந்து சரியாயிடும், தலைவலியாக இருக்கட்டும், காய்ச்சலாக இருக்கட்டும், எல்லாமே சரியாயிடும். இப்படி இருக்கும்போது அந்த பாத சிகிச்சை அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் நான் எடுத்துக்கும் போது அது என்ன மாதிரியான விஷயத்துலலாம் எனக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும்? ஒரு நல்ல கொஸ்டின். இப்போது முதல்ல வந்து இந்த பாத சிகிச்சை அப்படிங்கிறதுல வந்து இப்போ நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்கன்னா, மருந்து சாப்பிட்டு எனக்கு அதில் எஃபெக்ட் வருது, ரிசல்ட் நல்லா இருக்குது, அதில் வருது. நீங்கள் இப்போ பொதுவாக நம்ம உடம்புல வந்து மொத்தமாக இருக்கிற 72,000 நாடி நரம்புகளும் நம்ம பாதத்தில் முடியுது தொடங்குது. இப்போது உங்களுக்கு ஒரு பெரிய உண்மை சொல்லணும்னா, இப்போ நம்ம வந்து இதயம் வந்து பம்பிங் ஆகுது. பம்பிங் ஆகிற ரத்தம் உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் போயிட்டு திரும்ப மேலே வரணும். அப்போது பாதம் வரைக்கும் வர்ற ரத்தம் திரும்ப மேலே ஏறுவதில் பல வகையான முறைகள் இருக்குது, பல வகையான சிக்கல்கள் இருக்குது. இப்போ நம்ம பொதுவாக முதல்ல மாதிரி நம்ம யாரும் உழைக்கிறது இல்லை. உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ஐடி பீப்புள்ஸ் எல்லாருமே வீட்லேயே உட்காந்துக்கிட்டு நம்ம அந்த காலை தொங்க போட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, பெரும்பாலான பிரச்சனைகள் எல்லாமே காலை தொங்க போட்டு நம்ம கீழே உட்காந்து சாப்பிட்றதில்ல, வெஸ்டர்ன் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறோம், நம்ம எல்லா வகையிலும் நடந்து வெறுங்காலில் நடக்கிறதில்ல. அந்த காலத்தில் எல்லாம் யாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரல. நம்ம பாத யாத்திரை போனால் எல்லாம் பண்ணாங்க. ஸோ இப்போது நம்ம என்ன மாதிரியான பிரச்சனைனா, நீங்கள் கேட்ட கொஸ்டின் தான். இப்போ உடனே சரியாகுமா சார், நம்ம மாத்திரை சாப்பிட்டா சரியாகும்ல? நான் என்ன சொன்னேன், ஒன்றுமே இல்லை, எளிமையான தீர்வு. நீங்கள் உங்கள் உடலுக்குள்ளே ஏற்படக்கூடிய எல்லா வகையான பிரச்சனையும் இந்த பாதத்தில் அதற்குண்டான நரம்புகளை டியூனிங் பண்ணுறது மூலிமா, இயக்கம் கொடுப்பதன் மூலியமாக உங்களுக்கு வந்து அந்த ரத்த ஓட்டம் சீராகுது. இப்போ கீழே கால் பாதத்தில் நம்ம கொலுசு போடுற இடத்துலையே இன்னொரு இதயம் இருக்குது அப்படிம்பாங்க. இன்னொரு இதயம், அதாவது கீழே இறங்குற ரத்தத்தை மேலே பம்பிங் பண்ணுறது. அது இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பாத சிகிச்சையாளர்களுக்கு இது நல்லா தெரியும், பண்ணிட்டு இருக்குன்னு தெரியும். இதை நாங்கள் நேச்சுரலாகவே நாங்கள் சொல்ல மாட்டோம். இது வந்து இப்படி இங்கே ஒரு அதாவது கீழேருந்து ஒரு பம்பிங் பண்ணக்கூடிய ஒரு நரம்பு இருக்குது. அந்த நரம்பு நம்ம ஆக்டிவேட் பண்ணிவிடும் மூலமாக அந்த நரம்பில் தடை இருந்தால் தான் கால் மறுத்து போகுது, உணர்ச்சி இல்லாமல் போகுது, சார் எனக்கு என்னன்னே தெரியல, விருத்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்களேங்க. அது எல்லாமே வந்து கால் பாதத்தில் அதுக்குண்டான விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் மறுத்து போகுது, என்ன பிரச்சனை சொன்னீங்கனாலும் எல்லா நோய்களுக்கும் அதில் வந்து தீர்வு இருக்கிறது. ஓகே, சூப்பர் ஐயா. அப்போ என்ன பிரச்சனைன்னு வந்தாலும் தீர்வு இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை இந்த வலிதாயா. நடந்தால் கால் வலிக்குது, உட்காந்தா முட்டு வலிக்குது, கை வலிக்குதுன்றாங்க. இப்படி வந்து ரொம்ப வலிகளோட ஒருத்தவங்க உங்களை வந்து பார்க்குறாங்க அப்படின்னா என்ன வலியாக இருந்தாலும் அதை வந்து உங்களால் குணப்படுத்த முடியுமா? நம்ம வந்து சொல்லுங்க, வலிகள் அப்படிங்கிறது குணப்படுத்த முடியும். ஆனால் நம்ம வந்து வள்ளுவர் நமக்கு அழகாக சொல்லிக்கிற நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செய்கிறோம். இப்போது இது எதுக்காக நான் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, நான் வலின்னு வந்தால் என்ன காரணத்தினால வலி வருது அப்படிங்கிறது நான் முதல்ல ஆராயும். ஓகே. இப்போது அது பல வகையான இருக்குது. இப்போ அந்த வலிகள் வர்றதுக்குண்டான காரணம், அதனால் எந்த உறுப்பு பாதிச்சிருக்குது, காலில் எந்த பாகம் பாதிச்சிருக்குது,
இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு வைத்தியர்னா நம்ம பாத சிகிச்சையாளர்னா நிச்சயமாக பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போ நான் மட்டுமே சிறப்பாக செய்கிறேன் அப்படின்னு நான் சொல்லலை. பாத சிகிச்சையாளர்களுக்கு பெரும்பான்மையான ஒரு இப்போ நம்ம அனுபவத்தில் சொல்கிறப்போ எந்த பார்ட்ஸ் இவங்க வலிக்குதுன்னு சொல்லும் பொழுதோ நாங்கள் வந்து அதை கண்டுபிடிச்சிடும். அவங்களுக்கு இந்த பார்ட்ஸில் கோளாறு இருக்கும், இந்த நரம்புல கோளாறு இருக்குது, இந்த வலியாக பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஆனால் அவங்கள அதை போக்கும்போக்கும் அவங்க சாப்பிடுகின்ற மருந்து மாத்திரைகள் அவங்களுடைய சில விஷயங்கள்னால கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் இம்மிடியட் ரிசல்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் கிடைக்கும். கால் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது அப்படின்னு வந்து அது ஃபீல் பண்ணுவாங்க. அது இம்மிடியேட்டாக அவங்க வந்து சொல்லுவாங்க. வேறு எதுலேயுமே இது இயற்கையாக நம்ம செய்கிறது. நம்ம எதுவுமே நம்ம ஒரு அதுக்காக தனியாக ஸ்பெஷலாக செயற்கையாக நம்ம அதெல்லாம் கிடையாது. பாதத்தில் நம்ம வந்து பாதத்தை நான் வணங்கி தான் செய்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து பாதம் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். என் தொழிலுக்கு எனக்கு பாதம் தான் முக்கியம். அப்போ அந்த பாதத்தில் பாதங்கள் பல வகைகள் இருக்குதுமா உங்களுக்கு. அது ஆமாம், பாதம் அது என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட நான் ஒரு என்னுடைய அனுபவத்தில் ஒரு 10,000 பேர் நான் பார்த்துருப்பேன். இந்த 10,000 நபர்களுக்கும் இறைவன் நல்லால் ஒவ்வொரு பாதமும் எனக்கு பாடம் சொல்லும். ஒரு பாதம் அகலமாக இருக்கும், ஒரு பாதம் ஒல்லியாக இருக்கும், ஒருத்தர் வந்து சப்பையாக இருக்கும், ஒருத்தர் பொது வீங்கி இருக்கும், ஒருத்தர் கரடு முரடாக இருக்கும், சில பகுதியில் ஊன முடியாமல் இருக்கும், ஆணிக்காலாக இருக்கும், பெருவிரல் பெருத்து இருக்கும். இது வந்து பாத லட்சணத்தில் நான் வந்து அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இப்போ நீங்கள் ஒரு டிசீஸ்ன்னு சொல்கிறீங்க, அந்த டிசீஸில் இப்போ குண்டாக இருக்கிறவர் ஒரு டிசீஸ் சொல்கிறாரு, அதே டிசீஸ் எலும்பாக இருக்கிறவங்கன்னு சொல்கிறாங்க, வயசுக்கு முன்ன பின்ன சொல்கிறாங்க. இது எல்லாமே இந்த பாதத்தை தொட்டு உணர்வதன் மூலமாகவும் பார்த்து அறிதல் மூலியமாகவும் நாம் அந்த பார்ட்ஸை கரெக்டாக சொல்லி நாங்கள் சொல்கிறோம். இப்போ நான் வந்து இது வரைக்கும் நான் எந்த விளம்பரமோ எந்த விஷயத்தையும் நான் வரல. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மருத்துவம் எனக்கு இறைவன் நல்லால் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து என்னென்னா இந்த பணி என்னோட போயிடக்கூடாது, இது இன்னும் 4 பேருக்கு இது தெரியணும் அப்படின்னா இந்த ரகசியத்தை முழுமையான ரகசியத்தை நான் வந்து மக்களுக்கு சொல்லிகிட்டே நான் செய்கிறேன். அருமையா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜிஸ் வளர்ந்துருச்சு. அப்படி இருக்கும்போது எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டெக்னாலஜியை நம்பி தான் போவாங்க. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் பாதத்தில் வந்து கையை வச்சு பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு. இதுக்கு வேறு ஏதாவது மிஷின்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்களா? ஏன்னா வந்து மண்டையில் அடிபட்டிருந்தாலும் சரி, இல்லை உள்ளுக்குள்ளே அடிபட்டிருந்தாலும் அது நமக்கு தெரியாதுல்ல. ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேனாக எடுத்தால் தெரிஞ்சிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். அருமையான கொஸ்டின்மா. அதாவது என்னென்னா, இன்றைக்கி நவீன உலகங்கள் என்னதான் இருந்தாலும் திருமூலர் சொன்ன அந்த 4332 அந்த நோய்கள் தான் இருக்குது. இப்போ நாடி பஞ்சபூத நாடி நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து வெறும் பாத சிகிச்சையோடு நான் நிறுத்துறதில்லை. இப்போ பாத சிகிச்சை நம்ம நாடி பார்க்குறோம். நாடி பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு பாரம்பரியம் நீங்கள் என்ன தான் நவீன காலத்துக்கு போங்க, எவ்வளோ நவீன காலம் முடியலன்னா கடைசி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வேறு வைத்தியம் பாருங்கள், நாட்டு வைத்தியம் எடுத்துக்கங்க, சித்தா எடுத்துக்கங்க, மூலிகைச்சாறு குடிங்கிறாங்க. இதுதான் தாய். நம்ம இந்தியாவில் இந்த விஷயங்கள் கொட்டி கிடக்குது. பாரம்பரிய கரைகள் மூலமாக மிக மிக எளிமையான முறையில் தீர்வு நம்ம சித்தர்கள், மகான்கள், யோகிகள்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் நவீன முறையில் கண்டுபிடிக்கிறத நான் இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்சாகவே பண்ணலாம். உங்களுடைய மூளையில் என்ன மாதிரியான பாதிப்பு என்ன இருக்குது, உங்களுக்கு மைக்ரேன் அட்டாக் வந்து என்ன வலி இருக்குதுன்னு உங்களுடைய பாதத்தை தடவுவதன் மூலமாகவே அதுக்குன்னு ஒரு பார்ட் இருக்குது. அதை வந்து சில நுணுக்கமான முறைகளையும் எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்துருக்குறாரு. அதுபோக அனுபவத்தில் நான் நிறைய சொல்கிறோம். நீங்கள் நவீன இதில் தேவையில்லைங்கம்மா, நம்மளுடைய புரிதல், உணர்தல், அதை நேசித்தோம்னாவே நமக்கு அந்த பாதமே சொல்லிடும். இப்போ சில பேர் கேட்பாங்க, நோய்கள் வந்து நீங்கள் சொன்னால் தான் கேட்பீங்களா, சொன்ன நோய்க்கு மட்டும்தான் வைத்தியம் பார்ப்பீங்களா? இப்போ எனக்கு கால் வலின்னு வர்றீங்க, இப்போ கால் வலி மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்பாங்க. சார் எனக்கு இடுப்பு வலிக்கு சார், எனக்கு கர்ப்பப்பை பிரச்சனை, இந்த மாதிரி சொல்லி. அது மட்டும் இல்லை, இந்த சிகிச்சைக்கு வந்துட்டிங்கன்னா சில பேர் வந்து நீங்கள் எந்த நோய்க்கு வந்தீங்களோ அது மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இது மற்ற மாற்று மருத்துவத்தில் இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது மட்டும் இல்லை, இதை தாண்டி நீங்கள் என்னென்ன வகையில் நீங்கள் நோய் சொல்கிறீங்களோ, என்னென்ன வகையான பிரச்சனை இருக்குதோ அது எல்லாம் நீங்கள் சொல்லாத நோய்களையும் எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய்களையும் சொல்ல மறந்த குறைபாடுகளையும் இதில் கண்டறிந்து நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இதில் வந்து நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. சில பேர் அதை உணர மாட்டாங்க, சில பேர் வந்து சொன்னால் சங்கடப்படுவாங்க. இப்போ வந்து உதாரணம் வந்து தைராய்டே இல்லை, தைராய்டை பற்றியே தெரியாத ஒரு நபர் வருவாங்க. நாம் வாட்டுக்கு பார்த்துருக்கிறப்ப அம்மா கொஞ்சம் தைராய்டு, அதாவது தைராய்டுன்னு சொல்லாமல் அம்மா தொண்டைக்குழியில் ஏதாவது கொஞ்சம் அடைப்பு இருக்குதா, ஏதாவது பிரச்சனை இருக்குங்க, இதை நம்ம கண்டுபிடிச்சி சொல்லுவதன் மூலிமா ஏன் அவங்களுக்கு டிசீஸ் சரியாக மாட்டேங்குது, புரியுதுங்க அவங்களுக்கு, ஏன் நோய் சரியாக மாட்டேங்குது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை கூட சர்க்கரை அளவு எப்படி இருக்குது இப்போ அவங்க சொல்லாமல் இருக்கலாம்.
அம்மா நான் சர்க்கரையெல்லாம் இல்லைங்கம்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனா அதையும் சொல்லிடுவோம். ஓகே. இப்போது எனக்கு சந்தேகம் ஐயா, இப்போ வந்து நான் வந்து உங்ககிட்ட கால் வலின்னு வரேன், நீங்கள் என் பாதத்தை தொட்டு பார்த்துட்டு, அம்மா உனக்கு கால் வலி மட்டும் இல்லை, உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, உனக்கு சுகரும் வரப்போகுது அப்படின்றதையும் நீங்கள் சொல்ல முடியுன்றீங்களா? அதாவது நான் சொல்லாமலே. அதாவது என்னென்னா, நீங்கள் இந்த கொஸ்டின் என்னென்னா பயந்துடக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன கேள்விக்கு வர்றீங்களோ நான் உங்களுடைய மனதை நான் அறிஞ்சுக்குவேன். நீங்கள் வந்து இப்போ என்ன பிரச்சனைக்கு வந்திருக்கிறீங்க அதை முதல்ல நான் வந்து எடுத்துக்குவேன். ஆனால் சில விஷயங்கள் உங்களுடைய மனநிலையில் நீங்கள் என்ன மாதிரியான நிலையில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்லுவேன்னா, சப்போஸ் உங்களுக்கு வேறு வகையான பிரச்சனைகள் இருக்கிறது, இதயம் சார்ந்து, கல்லீரல் சார்ந்து, சிறுநீரகம் சார்ந்து, கர்ப்பப்பை சார்ந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, நான் அதை வந்து முதல்ல கேள்விகள் மூலிமாவே அவங்ககிட்ட போட்டு கேட்பேன். சில விஷயங்கள் கேள்வி கேட்டு, இதெல்லாமே உங்களுக்கு இல்லைங்கய்யா, ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு, அது கொஞ்சம் பலகீனமாக இருக்குதுமா. ஏன்னா ஒருத்தர் வந்து இன்றைக்கி விஷயம் வந்து என்னென்னா, மக்களை பயமுறுத்தி உங்களோட நோயாளியே வாங்க அப்படின்னு. நான் வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டினை தான் இதெல்லாம் இருக்கான்னு அப்படி சொல்ல மாட்டேன். வருவதற்கு வாய்ப்புகள், அதாவது கேட்டால் மட்டும்தான் சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா நாங்களே இப்போ நானே அதை அவங்களுக்கு கேட்காமலே அதை வந்து நான் அவங்கள்ட்ட சொல்லவே வேண்டியதில்லை. நாங்கள் அதையும் சரி பண்ணிட்டுருவோம். ஓகே ஓகே. நீங்கள் சொல்லி தான் அதை சரி பண்ணணும், அல்லது உங்களை கேட்டு தான் சரி பண்ணணும் கிடையாது. எங்கள் குருநாதர் கற்றுக் கொடுத்த வழிமுறையும் வேதாத்திரி மகரிஷி சொல்லிக் கொடுத்ததும், நம்மளுடைய செயல் நமக்கோ பிறருக்கோ அது தற்காலத்திலோ பிற்காலத்திலோ என்றைக்கு அது நன்மை தரக்கூடியதாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன். அந்த வார்த்தை பிரகாரம் நீங்கள் சொன்னதை மட்டும் இல்லை, சொல்லாததையும் அங்கே சரி பண்ணிவிட்டு அதை நான் சொல்ல மாட்டேன். சில பேர் நிறைய பேர் எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறேன்னு, சார் நான் வந்து கால் வலி தான் வந்தேன், ஆனால் எனக்கு தூக்கம் பயங்கரமாக வருது சார் அப்படிம்பாங்க. நல்ல தூக்கம் வருதுமாங்க, நன்றி அப்படிமோ. ஏன்னா அவங்களுக்கு அந்த பிரெயினுடைய பிளாக்கேஜ் இருக்கும், மனசில் ஒரு கோளாறு இருக்கும், அதை நம்ம சரி பண்ணலாம். அருமை அருமை. அந்த எப்படி சொல்லுது, இப்போ எனக்கு என்ன பிரச்சனைன்னு வந்தால் இன்றைக்கி அலோபதியில் வந்து நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கே உரிய தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது வந்து நீங்கள் சொன்னீங்க கை வலியாக இருக்கட்டும், கால் வலி, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தீர்வு கொடுத்துறீங்க. இப்போ திடீர்னு வந்து பெண்கள் வந்து நிறைய அஃபெக்ட் ஆகுறாங்க. அதுலேயும் இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து மாதவிடாயில் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாங்க. தெருவுக்கு தெரு வந்து ஒரு கர்ப்பப்பைக்கான குழந்தை பேருக்கான ஒரு மருத்துவமனை தொடங்க ஆரம்பிச்சாச்சு. கர்ப்பப்பை இப்போ ஒரு சின்ன பிரச்சனைன்னு போனால் கூட நீங்கள் கர்ப்பப்பை எடுத்துருங்க அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்படி இருக்கும்போது இந்த பெண்கள் சார்ந்து என்ன பிரச்சனைன்னு வந்தாலும் அதை வந்து உங்களால் கண்டறிஞ்சு சரி பண்ண முடியுமா? ஆமாம், 2 வகையாக இருக்குமா. அதாவது என்னென்னா, முதல்ல வந்து ஒரு பெண்ணு பருவ வயது அடைகிறப்போ வரக்கூடிய பிரச்சனைகள், அந்த வயசுக்குள்ளே வந்துட்டால் சில பிரச்சனைகளை அப்போவே சரி பண்ணிடலாம். பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் திருமண வயசு வரைக்கும் ஒரு டைம் இருக்குது. திருமண வயசு அப்படிங்க நம்ம வந்து 21 வயசு வரைக்கும் நம்ம சொல்கிறோம். இந்த 21 வயசுக்குள்ளே திருமண வயசுக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை திருமணத்திற்கு முன்பு வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்க்கலாம். திருமணம் ஆன பின்பு குழந்தை பேர் இந்த மாதிரி வர்றப்ப இருக்கிற பிரச்சனை. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிகிச்சையினுடைய கால அளவு மாறுபடும். ஓகேங்களா? 2வது, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கர்ப்பப்பை பிரச்சனை இதெல்லாம் வருதுன்னா, எல்லாமே மிக மிக அழகாக 3 மாத சிகிச்சை 10 தடவை வரணும். அதாவது முறையாக கணக்கு வந்து வாரம் ஒரு முறை அல்லது 10 நாளைக்கு ஒரு முறை இந்த ட்ரீட்மெண்ட்டு கரெக்டாக நீங்கள் வந்தீங்கன்னா ப்ராப்பராக வரணும். சொல்லிக் கொடுத்த கைடு, அதுக்காக நான் வந்து சில ரொம்ப கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. சொன்ன டைமில் கரெக்டாக நீங்கள் வந்துட்டிங்கன்னா போதும். ஏன்னா மாதவிடாய் டைம் ஆனோன்னு அடுத்த நாள் நீங்கள் வாங்கம்மாம்பா, அடுத்த நாள் கட்டாயம் நீங்கள் வரணும்பா. அப்போ ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த டைமில் அவங்களுக்கு அதை எடுத்துவிட்டு எங்களுடைய மருத்துவத்தில் நான் பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை சொல்கிறேன். அது அவங்களுக்கு வந்து கழிவுகள் முழுமையாக வெளியேறி புத்துணர்ச்சி ஆவாங்க. கர்ப்பப்பை எல்லா கழிவும் சரி பண்ணிடலாங்கம்மா. ஓகே. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மாதவிடாய் டைமில் குளிக்காமல் இருந்தால், உடலை குளிர்ச்சி பண்ணாமல் இருந்தாவே 60% நோய்கள் குணமாகும்.